Hi students, next power transmission பண்ணும்போது different voltage கொடுக்கும்போது எவ்வளோ பவர் லாஸ் ஆகுதுன்ட்டு இங்கே பார்க்கலாம். சரி, அதாவது ஃபஸ்ட் லோ வோல்டேஜ் கொடுக்குறோம், அப்படி கொடுக்கும்போது எவ்வளோ பவர் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹை வோல்டேஜ் கொடுத்து பார்க்குறோம், அப்படி கொடுக்கும்போது எவ்வளோ பவர் லாஸ் ஆகுதுன்ட்டு இங்கே 2 cases பார்க்கலாம். An electric power of 2 megawatt is transmitted to a place through transmission lines. அதாவது 2 மெகாவாட் பவர் அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அந்த வயரில் இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோனா 40 ஓம். அட் 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் கொடுத்து அவங்க எவ்வளோ பவர் லாஸ் ஆகுதுன்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன் இஸ் லார்ஜர் வோல்டேஜ், எவ்வளோ 10 kV. அதர் இஸ் ஹையர் வோல்டேஜ் 100 kV. அப்போ வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் பண்ணி அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் போது எவ்வளோ பவர் லாஸ் ஆகுதுன்ட்டு இங்கே மேத்தமெட்டிக்கல் மூலம் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கேஸ் 1, பவர் ஈக்குவல் டு 2 மெகாவாட், ரெசிஸ்டன்ஸு 40 ஓம், வோல்டேஜ் கொடுக்கறது 10 kV. இந்த 10 kV நம்ம வோல்ட்டாக மாற்றிடலாம், 10,000 வோல்ட். இங்கே மெகாவாட்டை எப்படி மாற்றலாம், 2 × 10⁶ நம்ம மாற்றிடலாம். மெகாவாட்டு என்ன போடுவோம், 10⁶ போடுவோம். இப்போ பவர் என்ன ஃபார்முலா, P = VI, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், அதுதான் பவர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட்டு பார்த்துடலாம். இப்போ கரண்ட் பார்க்கும்போது V என்ன ஆயிரும், இந்த சைடு வந்துடுமா, டிவைட் ஆயிரும். இப்போ I = P/V. இப்போ I = பவர் என்னது 2 × 10⁶ டிவைடட் பை வோல்ட்டு 10,000. இது எப்படி எழுதலாம், நம்ம 10 × 10⁻³ எழுதலாம். சரியா, 10 × 10⁻³ 3. ஓகே, இப்போ இந்த 3 6 கேன்சல் பண்ணோம்னா இங்கே ஒரு 3 இருக்கும். இப்போ I = 2 × 10⁻³ டிவைடட் பை 10ன்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம், 3 0 ஆட் பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணிட்டு. இப்போ 2000 டிவைடட் பை 10, இந்த 0 0 கேன்சல் ஆகிரும், ரிமைன்ஸ் 200 கிடைக்கும். அப்போ கரண்ட்டு, அதில் போகிற கரண்ட்டு I = 200 ஆம்பியர். ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ பவர் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், I²R. பவர் லாஸ் ஈக்குவல் டு ஹீட் ப்ரொடியூஸ்டு ஈக்குவல் டு I²R. ஐ என்னது, இங்கே கரண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் 200, இங்கே ஸ்கொயரில் இருக்குது, என்ன பண்ணுவோம், பவர் லாஸ் ஈக்குவல் டு 200² இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 40. ஸோ இதை இன்ட்டு பண்ணும்போது 40,000 கிடைக்கும். 40,000 × 40, இது ரெண்டு இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளோ 16 lakhs, அவ்வளோ பவர் லாஸ் ஆகும். இப்போ PL = 1 2 3 4 5 6 தான் நம்ம தள்ளி பிடிச்சோம்னா 1.6 × 10⁻6 வாட்டுன்னு கிடைக்கும். இது பவர் லாஸஸ் மெகாவாட். இந்த மெகாவாட்டை வாட்டை மாற்றிட்டாங்க. ஓகேவா, இப்போ பவர் லாஸ்க்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. பவர் லாஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100%. எவ்வளோ அவுட்புட்டு இப்போ தான் பார்த்தோம் நாம், 1.6 × 10⁻6. எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், 2 × 10⁻6 இன்ட்டு 100%. இப்போ 10⁻6 10⁻6 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது ரெண்டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.8 × 100% கிடைக்கும். அப்போ இதை இன்ட்டு பண்ணும்போது நமக்கு 80% வரும். சரியா, இப்போ பவர் லாஸு எவ்வளோ 80% லாஸ் ஆகுது. எத்தனை வோல்டேஜ் கொடுக்கும்போது, அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது 10 kV, அதாவது 10,000 வோல்டேஜ் கொடுத்து அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆகுது, பவர் 80% லாஸ் ஆகுது. ஏன்னா அதில் கொடுக்குற வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. ஓகேவா, செகண்ட் கேஸ் என்னென்னா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதே பவர் தான், அதே ரெசிஸ்டன்ஸ் தான், வோல்டேஜ் மட்டும் எவ்வளோ 100 kV. சரியா, 100 kV. இதை நம்ம வோல்ட்டாக கன்வர்ஷன் பண்ணிட்டோம். என்ன போடுவோம், 100 × 10⁻³ போடுவோம். இப்போ இங்கே 3 0 போடலாமா, இங்கே மொத்தம் 5 0 இருக்கும். ஓகேவா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. கரண்ட் I = P/V. I = P என்னது, அதே சேம் தான், பட் வோல்டேஜ் இங்கே அப்படி அப்ளை பண்ணிட்டோம். இது எப்படி எழுதலாம், 100 × 10⁻³ எழுதிக்கலாம்.
சரியா? 10^3 இங்கே 10^6 இருக்குது, இங்கே 3 இருக்கும். கேன்சல் பண்ணிட்டோம்னா I = 2 × 10^3 டிவைடட் பை 100. ஸோ இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரி, ஏன்னா இங்கே 10^3 இருக்குல்ல, அப்போ 3 0. அப்போ 2000/100 0 0 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 20 இருக்கும். அப்போ I = 20 ஆம்பியர். இப்போ என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டை அங்கே வந்து அனுப்பும்போது கம்மியாக தான் அனுப்புகிறாங்க. ஓகே, இங்கே 20 ஆம்பியர், இங்கே எவ்வளோ அனுப்புகிறாங்க, 200 ஆம்பியர். சரியா? அப்போ எவ்வளோ பவர் லாஸ் ஆகுது? பவர் லாஸ் = I²R. I என்னது 20, 20² × 40. இதை இன்ட்டு பண்ணால் 400 × 40 = என்ன கிடைக்கும், 16,000 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், நம்ம 16 × 10^3 எழுதிக்கலாம். பவர் லாஸ் ஃபார்முலா அவுட்புட் பவர் என்னது 60 × 10^16 × 10^3 டிவைடட் பை இன்புட் பவர் 2 × 10^6. அப்போ 2 இன்ட்டு அதாவது 2 16 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 8 கிடைக்கும். 8 × 10^3 இன்ட்டு இந்த 10^6 மேலே போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 10⁻⁻6 × 100 கிடைக்கும். அப்புறம் இந்த -6ல் 3 போச்சுன்னா -3ன்னு வரும். 8 × 10⁻³ இன்ட்டு இது எப்படி எழுதலாம், 10^2ன்னு எழுதலாம். சரியா? 100 10^2ன்னு எழுதலாம். சரியா? அப்போ 10⁻³ 10⁻+2 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், 8 × 10⁻−1ன்னு கிடைக்கும். அந்த 8 × 10⁻1 எப்படி எழுதலாம், இந்த 1 இன்சைட் வந்துச்சுன்னா 0.8 கிடைக்கும். சரியா? 0.8%. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகுது, 0 தான் லாஸ் ஆகுது. சரியா? இங்கே எவ்வளோ, அதாவது வோல்டேஜ் கம்மியாக கொடுக்கும்போது 80% கரண்ட் லாஸ் ஆகுது, பவர் லாஸ் ஆகுது. பட் இங்கே வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கும்போது எத்தனை வோல்ட்டு, 100 வோல்ட், அதாவது 100 kV. சரியா? 100 kV. அப்போ 1 lakh வோல்ட்டு அப்படி கொடுக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் பவர் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் பவர் லாஸ் ஆகுது. சரியா? அப்போ அங்கே அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்க, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. சரியா? பட் இங்கே ரிசீவ் பண்ணும்போது வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அங்கே அனுப்பும் போது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இங்கே ரிசீவ் பண்ணும்போது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கன்சியூமருக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.